Good morning students. Previous classல பார்த்தீங்க அப்படின்னா SQLோட and or not operators பார்த்துருப்போம். and operator அப்படின்னா நம்ம 2 conditions கொடுக்குறோம்னா both the condition வந்து satisfy ஆனால் அந்த satisfy ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். or operator யூஸ் பண்ணோம் அப்படின்னா either one condition ஏதாவது ஒரு கண்டிஷன் satisfy ஆனாலும் கூட அந்த பர்டிகுலர் ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அதனுடைய கண்டினியூஷன் தான் கொரியிங் எ டேட் காலம். இப்போ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரே டேட்டா பேஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள், அதில் 7 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதில் ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய ஜெண்டர், அவங்களுடைய ஆவரேஜ், டேட் ஆஃப் பர்த்டே, இதெல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. 7 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த 7 ரெக்கார்ட்ஸில் 2001 பிறந்தவங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். where birth date greater than or equal to 2001 and birth date less than or equal to 2001 12 கொடுத்துருக்காங்க இல்லையா, தட் இஸ் டிசம்பர் 1 மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதில் வந்து ஜனவரி 1 டிசம்பர் 1 வரைக்கும் பிறந்தவங்களே டீட்டெயில்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதிலே 31 அப்படின்னு கொடுத்துருக்கணும். 2001 12 31 கொடுத்துருந்தா தான் அந்த இயர் ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துருக்கும். இதில் பிரிண்டிங் மிஸ்டேக். ஓகேங்களா, சப்போஸ் 31 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா தான் அக்ஸை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமும் வந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்துட்டு 12/12/2001 இந்த எக்ஸாம்பிளில். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு 1 அப்படின்னு கொடுத்தனால வருண் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறனால அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் மட்டும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 5ங்கிறது ரோல் நம்பர், வருங்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய நேம். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா cursor.execute select ரோல் நம்பர் எஸ் நேம் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்களே. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் இருந்து ரோல் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் வேணும். அப்போ அதுக்கப்புறம் வேர் கொடுத்து தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற ஒரே ரெக்கார்டு எது அப்படின்னா 5th ரெக்கார்ட், அதாவது ரோல் நம்பர் 5 வருண் அப்படிங்கிறவங்க டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளியர். நெக்ஸ்ட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ப்ரீவியஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் அக்ரிகேட் ஃபங்க்ஷன். இதை எவாலுவேட் பண்ணி சிங்கிள் வேல்யூவை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அதில் கவுண்ட்டு, சம், மினிமம், ஆவரேஜ், மேக்ஸிமம், இந்த 5 ஃபங்க்ஷன்ஸும் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கவுண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். சம்ங்கிறது பர்டிகுலர் ஃபீல்டு என்ன ஃபீல்டு கொடுக்குறோமோ அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலாக டிஸ்பிளே பண்ணோம். மினிமம் அப்படிங்கிறது லோயஸ்ட் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஆவரேஜுங்கிறது கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி அதனுடைய ஆவரேஜ் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். மேக்ஸிமம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நேம்லேயே வந்துட்டு அதில் என்ன ஃபங்க்ஷன் என்ன ஆப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கவுண்ட் ஃபங்க்ஷன். இந்த SQL count function returns the number of rows in a table satisfying the criteria specified in the where class அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேர் கிளாஸில் நம்ம என்ன கண்டிஷன் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அது சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும் வந்து கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, சப்போஸ் வந்து எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, எந்த ரெக்கார்டுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா 0ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து எல்லா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்லேயும் பார்த்து தான் 4th லைன் மட்டும் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். cursor.execute select count star from student சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிளுடைய நேம், கவுண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷனுடைய நேம். ஓகேங்களா, அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்துட்டு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் ரோவும் ரெக்கார்டும் சேம், அதேமாதிரி ஃபீல்டும் காலமும் சேம். ஓகேங்களா, இதில் இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 7 ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 காலம் 6 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ கவுண்ட் அப்படின்னு சொன்னது நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், நம்பர் ஆஃப் ரோ அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ டோட்டல் எவ்வளோ ரோ இருக்குது அப்படின்னா 7 ரோ இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா, சப்போஸ் இதே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்டிகுலர் ஃபீல்டை வச்சு கூட நம்ம எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதில் பாருங்கள் 4th லைன் cursor.execute select count average கொடுத்துருக்காங்களே. இதில் கவுண்ட்டுங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிள் நேம், ஆவரேஜ் அப்படிங்கிறது ஃபீல்டு நேம். டோட்டலாக 6 ஃபீல்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, என்னென்ன ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய ஜெண்டர், ஆவரேஜ், தென் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃபீல்டு நேம். அப்போ இந்த ஃபீல்டு நேமில் வந்து எவ்வளோ ரோ இருக்குது அப்படின்னா 7 ரோ அவ்வளோதான் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்போஸ் ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபீல்டில் நம்ம 0ங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தோம், அவங்களுடைய மார்க் வந்துட்டு எல்லாம் ஆவரேஜ் மார்க் வந்து 0 தான் அப்படின்னா அதை வந்து ரெக்கார்டு வந்து கவுண்ட் பண்ணாமல் விட்டுரும். ஓகேங்களா,
இந்த 7 ரெக்கார்ட்ஸில் ஏதாவது ஒரு ரெக்கார்டுடைய ஆவரேஜ் வேல்யூவை நம்ம 0 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை லீவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 6 மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். அதான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Null values are not counted in case if we had null in one of the records in student table, for example in average field, then the output will be 6. அதாவது ஏதாவது ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து ஆவரேஜுக்கு 0ங்கிற வேல்யூ கொடுத்துருந்தோம் அப்படின்னா 6. அதேமாதிரி 2 ரெக்கார்ட்ஸுக்கு நம்ம வந்துட்டு ஆவரேஜுங்கிற ஃபீல்டு 0ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா லீவ் பண்ணிவிட்டு 5 அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, கிளியர்? தென் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஏவிஜினா ஆவரேஜ் ஃபங்க்ஷன். நம்ம மார்க் நம்ம சப்ஜெக்ட் ஆவரேஜ் கண்டுபிடிப்போம், கிளாஸ் ஆவரேஜ் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ்னாவே நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் எவ்வளோ வேல்யூ ஆட் பண்ணுறோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த நம்பரால் டிவைட் பண்ணோம். இப்போ 5 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா 5 வேல்யூஸை ஆட் பண்ணி 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். அதான் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். அது ப்ரோக்ராம் பாருங்கள், 4th லைன் cursor.execute select AVG of average from student சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் ஆவரேஜ் அப்படிங்கிற ஃபீல்டில் உடைய ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஏவிஜிங்கிறது ஆவரேஜ் ஃபங்க்ஷன். அதுக்கு ப்ராக்கெட்டுக்குள் கொடுத்துருக்குற ஆவரேஜுங்கிறது ஃபீல்டு நேம். அந்த ஃபீல்டு நேம் அப்படிங்கிறது நம்ம மார்க் அப்படி இருக்கலாம், தமிழ் மார்க் இருக்கலாம், இங்கிலீஷ் மார்க் இருக்கலாம், பிசிக்ஸ் மார்க்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க் கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு கூட கொடுத்துட்டு நம்ம ஆவரேஜ் ஏஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட வச்சுருந்துருக்கலாம். இந்த கொடுத்துருக்கிற ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜுங்கிறத மட்டும்தான் மார்க் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த எல்லாத்துடைய ஆவரேஜுக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏவிஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக வந்துட்டு 7 ரெக்கார்ட்ஸுடைய ஆவரேஜையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வேல்யூன்னு 84.6 சம்திங் வரும் இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்துட்டு அவுட்புட்டில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் ஃபங்க்ஷன். சம் அப்படின்னாவே தெரியும், டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம். The following SQL statement in the Python program finds the sum of all average in the average field. Average fieldல நம்ம என்ன எவ்வளோ வேல்யூ போட்டிருக்கோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டோட்டலை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம். cursor.execute select sum of average from ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் ஆவரேஜுங்கிற ஃபீல்டில் நம்ம எவ்வளோ வேல்யூஸ் போட்டிருக்கோமோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதனுடைய டோட்டல் அதனுடைய சம்மை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம். அவுட்புட் சரிங்களா 592.6 அந்த ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணோம். கிளியர்? தென் நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம். நேம்லேயே வந்துட்டு நமக்கு தெரியும், மேக்ஸ்னா மேக்ஸிமம் வேல்யூ, எம்ஐஎன்னா மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம்னா ஹையஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் வேல்யூ. இந்த லிஸ்ட்டு நம்ம எந்த செலக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த காலத்தில் லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துட்டு மேக்ஸு. அதே மினிமம்ங்கிறது லோயஸ்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேங்களா, இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரே ப்ரோக்ராம்லேயே இந்த மினிமம் மேக்ஸிமம் ரெண்டுக்கான ஆன்சர் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் cursor.execute select yes name மேக்ஸ் ஆஃப் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் மேக்ஸிமம் ஆவரேஜ் யாரோ அந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி மினிமம் எம்ஐஎன் மினிமம்னா லோயஸ்ட் வேல்யூ வரும், அவங்களுடைய நேம் ஸ்டூடெண்ட் நேமும் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அவுட்புட் பாருங்கள், டிஸ்பிளேயிங் த நேம் ஆஃப் த ஹையஸ்ட் ஆவரேஜ் வந்துட்டு பிரியா அப்படிங்கிறத 98.6, அவங்களுடைய ஆவரேஜ் வந்துட்டு 98.6. அதே தருண் அப்படிங்கிறவங்களுடைய ஆவரேஜ் வந்து 62.3, அவங்க தான் லோயஸ்ட் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா, இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஒரு 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 ஃபங்க்ஷனுமே நேம்லேயே வச்சு நம்ம ஈஸியாக வந்துட்டு ஆன்சர் வந்து எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, டோட்டலாக 5 ஃபங்க்ஷன் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதில் கவுண்ட்டு, சம், மினிமம், மேக்ஸிமம், ஆவரேஜ். கவுண்ட்டுங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு கவுண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணோம். சம்ங்கிறது நம்ம என்ன ஃபீல்டு கொடுக்குறோமோ அதனுடைய டோட்டலை டிஸ்பிளே பண்ணோம். ஆவரேஜுங்கிறது அந்த கொடுத்துக்கூடிய ஃபீல்டுடைய ஆவரேஜை வந்து டிஸ்பிளே பண்ணோம். மினிமம்ங்கிறது லோயஸ்ட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணோம். மேக்ஸிமம்ங்கிறது நமக்கு செலக்ட் பண்ண காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரெக்கார்ட்ஸு, அதில் ஹையஸ்ட் வேல்யூ எதுவோ அதையே டிஸ்பிளே பண்ணோம். நம்ம என்ன வந்து எந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணுறோமோ அந்த ஃபீல்டு தான் எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அப்டேட்டிங் எ ரெக்கார்ட். அப்டேட்டிங் ரெக்கார்ட்னா we can modify the record. இப்போ நம்ம வந்து 7 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் சேஞ்ச் பண்ணுறோம், இல்லைன்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறோம் சரிங்களா, இல்லைன்னா அவங்களுடைய ஆவரேஜ் மார்க்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா we can change. ஓகேங்களா, அது we can modify, அதான் வந்துட்டு அப்டேட்டிங் எ ரெக்கார்ட். அப்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி we can change the value stored in the table. We can even update a record in a table through Python script. The following
எக்ஸாம்பிள் சேஞ்ச் த நேம் பிரியா டு பிரியங்கா இன் எ ரெக்கார்ட் இன் ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா பிரியா அப்படிங்கிற ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது 6th ரோல் நம்பருடைய நேம் வந்து ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணும்போது நம்ம பிரியா அப்படின்னு ஸ்டோர் பண்ணியிருப்போம். இப்போ அவங்களுடைய நேம் வந்து பிரியங்கா அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா we can change it. ஓகேங்களா? ப்ரோக்ராம் பாருங்கள். அப்டேட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸிக்யூட் அப்டேட் ஸ்டூடெண்ட் செட் எஸ் நேம் ஈக்குவல் டு பிரியங்கா வேர் ரோல் நம்பர் ஈக்குவல் டு 6. அப்போ 6 அப்படிங்கிற ரோல் நம்பரை ஆல்ரெடி என்ன ஸ்டூடெண்ட் நேம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதையே வந்துட்டு ஓவர் ரைட் ஆகிட்டு இப்போ பிரியங்காங்கிற நேம் வந்து ஸ்டோர் ஆகும். இதே ரோல் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்திங்கன்னா ரோல் நம்பர் 5ல் ஆல்ரெடி என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் சரிங்களா, வருண் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லையா, அதுக்கு பதிலாக பிரியங்கா அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். இப்போ வேறு ரோல் நம்பர் ஈக்குவல் டு 6னா 6th ரோல் நம்பரை ஆல்ரெடி என்ன நேம் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி பிரியங்காங்கிற நேம் வந்து ஸ்டோர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செட் அப்படின்னா அந்த ஏற்கனவே இருக்கிற வேல்யூ வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு நியூ வேல்யூ ஆட் ஆகும். ஓகேங்களா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அப்டேட்டட்னா எவ்வளோ ரோ நம்ம அப்டேட் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறோன்னா ஒரே ஒரு ரோ தான். அப்புறம் வந்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி அது டோட்டல் எல்லா ரெக்கார்ட்ஸுமே டிஸ்பிளே பண்ண மாதிரி ப்ரோக்ராம் ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ரெக்கார்ட்ஸ் ஆஸ் யூஸ்வல் அப்படியே தான் டிஸ்பிளே ஆகும். 6th மட்டும் முன்னாடி எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா பிரியா அப்படின்னு டிஸ்பிளே ஆகிட்டு வந்திருக்கும். இப்போ மட்டும் அவங்களுடைய நேம் வந்து பிரியாவிலேருந்து பிரியங்கா அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ 6th ரோல் நம்பர் கொடுத்தனால 6th ரோல் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு. இதே ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் வேறு ரோல் நம்பர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அக்ஷய் அப்படிங்கிற நேம் வந்து சேஞ்ச் ஆகி பிரியங்கான்னு ஸ்டோர் ஆகிருக்கும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிரேடு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆவரேஜ் ஏதாவது மிஸ்டேக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னா we can change it. ஓகேங்களா? இப்போ அப்டேட் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணி முடிச்சிருந்துருப்போம், அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறதா அப்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க, மாடிஃபை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம டோட்டலாக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிகிட்டே போகலாம். பர்டிகுலர் ரெக்கார்டு நமக்கு ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா we can delete. ஓகேங்களா? delete கமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் ரெக்கார்டை நம்ம delete பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா similar to SQL command to delete a record, Python also allows to delete a record. The following example delete the content of roll number 2. இப்போ ரோல் நம்பர் 2ன்னு கொடுத்தோன்னா செகண்ட் ரெக்கார்ட் delete ஆகும். இதிலே ரோல் நம்பர் ஈக்குவல் டு 5, ரோல் நம்பர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்ம எந்த ரெக்கார்ட் வேணான்னு ஃபீல் பண்ணுறோமோ அதனால் ரோல் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர் ரெக்கார்ட் பர்டிகுலர் ரோ வில் பி deleted. ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் பாருங்கள். எக்ஸிக்யூட் ஆஃப் delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேறு ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ செகண்ட் ரோல் நம்பர் யாரோ அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே delete ஆகிடும். இதிலே ரோல் நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுத்திங்கன்னா 5th ரெக்கார்டு வந்து delete ஆகும். delete ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் இருக்கக்கூடிய அந்த ரோல் நம்பர் வந்துட்டு பர்டிகுலர் ரோல் நம்பர் என்ன கொடுக்குறோமோ அந்த ரெக்கார்ட் ஃபுல்லாகவே delete ஆகிடும். எகெயின் இவங்க வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி ரிமைனிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்ததுனால செகண்ட் ரோ மட்டும் delete ஆகிட்டு ரிமைனிங் 6 ரெக்கார்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிளியராமா? நெக்ஸ்ட்டு டேட்டா இன்புட் பை யூசர். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிள்ஸில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முன்னாடி லெசன்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்திருப்பாங்க, வேல்யூஸ் எல்லாமே நம்ம கோடிங்கில் தான் நம்ம ரைட் பண்ணியிருப்போம். சரிங்களா? எல்லாத்துக்குமே வந்துட்டு ரோல் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, கிரேடு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஆவரேஜ் எல்லாமே வந்துட்டு நம்மளாவே கோடிங் ப்ரோக்ராமுக்குள்ளாரையே நம்ம கொடுத்து தான் ஸ்டோர் பண்ணியிருந்திருக்கோம். அப்படி இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது ரன் டைமில் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்போது வேறு வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? முன்னாடியே பார்த்துருப்பீங்க 11th படிச்சிருப்பீங்க இல்லையா, இப்போ C++ல் A = 5, B = 10 அப்படின்னு கொடுத்துட்டு C = A + Bன்னு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டைம் ரன் பண்ணிங்களாலும் 15 அப்படிங்கிற ஆன்சர் தான் டிஸ்பிளே பண்ணோம். அதே நீங்கள் A, B அப்படிங்கிற 2 வேரியபிள்ஸ் வந்து ரன் டைமில் வந்துட்டு யூசர்கிட்ட வாங்குற மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏக்கு வேல்யூ 10, பிக்கு வேல்யூ 20ன்னு கொடுத்தோம்னா ஆன்சர் 13 டிஸ்பிளே பண்ணோம். அதே ஏபிக்கான வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ண ரிசல்ட் வந்துட்டு வேரி ஆகிட்டே வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் டேபிளில் நம்ம வந்துட்டு டிசைன் முதல்ல ப்ரோக்ராம் கோடிங்லேயே கொடுத்தோம்னா எவ்வளோ டைம் ரன் பண்ணாலும் அதே வேல்யூ மட்டும்தான் அந்த ரெக்கார்டில் அந்த டேபிளில் ஸ்டோர் ஆகிட்டே வரும். இந்த ரன் டைமில் நம்ம கொடுக்குற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ரன் பண்ணும்பொழுது வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே அகாடமி அப்படிங்கிற டேட்டா பேஸ்க்குள்ளே பர்சன் அப்படின்னு இன்னொரு டேபிளை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளுக்கு பதிலாக இப்போ நியூ டேபிள் பர்சன் அப்படிங்கிற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் 3 ஃபீல்டு வச்சுக்கிறாங்க, நேம், ஏஜ், ஐடி அப்படின்னு 3 ஃபீல்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிரிண்ட்டு என்டர் 5 ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னா வித்தின் கோர்ஸில் நம்ம என்ன கொடுக்குறோமோ ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? இந்த பிரிண்ட்
இந்த கொட்டேஷனுக்குள்ளே எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அப்படி கொடுத்தோம்னா தான் யூசருக்கு வந்துட்டு என்ன என்டர் பண்ணணும் அப்படிங்கிற இது தெரியும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம இந்த பிரிண்ட் கமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹூ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமையும் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் ஹூங்கிற வேரியபிளில். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஏஜும் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய ஐடியும் வாங்கிக்கிறோம். சரிங்களா. அந்த ஏஜும் ஐடியும் வந்துட்டு நம்பர் இண்டிஜுவலாக இருக்கிறதுனால அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஐஎன்டி அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நம்ம பைத்தான்லேயே பார்த்துருக்கோங்க இல்லையா, எல்லாமே டிஃபால்ட்டாக எப்படி தான் ஸ்டோர் ஆகும், கேரக்டராக தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் ஏஜும் ஐடியும் நமக்கு வந்துட்டு இண்டிஜுவலாக வேணும் அப்படிங்கிறதுனால அந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஐஎன்டி அப்படிங்கிற கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த கீவேர்டு யூஸ் பண்ணால் தான் நம்ம என்டர் பண்ணக்கூடியது இண்டிஜுவலாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. டோட்டலாக 5 ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமு, அவங்களுடைய ஏஜு, அவங்களுடைய ஐடி எல்லாமே 1 by 1 நம்ம கெட் பண்ணியிருப்போம். கெட் பண்ணிவிட்டு எகெயின் ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகேங்களா. டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள், என்டர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் நேம் லைனாக நம்ம இன்புட் கீபோர்டு மூலமாக வாங்கிட்டோம். அவங்களுடைய ஏஜ் வாங்கிட்டோம். தென் அவங்களுடைய ஐடி வாங்கிட்டோம். எகெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு டேபிள் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு நேமு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஐடி இந்த பேசிஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதை பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நியூவாக நம்ம வந்துட்டு பர்சன் அப்படின்னு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணி அதில் இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயிலை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாமல் ஆல்ரெடி ஏதாவது நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அதுலேயும் வந்து நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். சரிங்களா. அப்போ வந்து இதே 3 ஃபீல்டு, இப்போ முன்னாடி எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 6 ஃபீல்டு கொடுத்துருப்போம் இல்லைங்களா. அந்த ஆர்டர்லேயே நம்ம வந்து கொடுத்தோம்னா நம்ம என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அதே ஆர்டரில் வந்துட்டு அங்கே ஸ்டோர் ஆகிக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிட்டே போகும் ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா. ஒவ்வொரு டைம் ஆட் பண்ணும்போது 5 ரெக்கார்ட்ஸ் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் டைம் என்ன 5 கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிறதோட ஆட் ஆகிக்கும். நியூவாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேபிள்லையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூவை ஆட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் டேபிள் ஃபார் கொரியிங். இது வரைக்கும் பார்த்தல சிங்கிள் டேபிள், ஒரே டேபிள்லேருந்து தான் நம்ம எல்லா கமெண்ட்ஸுமே யூஸ் பண்ணியிருப்போம். இந்த அண்டு, ஆரே, நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது, இந்த டேட் ஆஃப் பர்த்து, பர்டிகுலர் இயரில் வந்துட்டு இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள்லேருந்து தான் எல்லா டீட்டெயில்ஸுமே எடுத்துகிட்டு வந்துருப்போம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 டேபிள்ஸ் வச்சுக்கிறோம். இந்த டேபிள்லேருந்து சம் ஃபீல்டு, இன்னொரு டேபிள்லேருந்து சம் ஃபீல்டு எடுத்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அவுட்புட்டை நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. Python allows to query more than one table by joining them. In the following example, a new table called appointments which contain the details of students' roll number, duty, age. பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் அப்படின்னு ஒரு டேபிள், அதில் 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஒன்று ரோல் நம்பர், இன்னொன்று டியூட்டி, இன்னொன்று ஏஜ். ஓகேங்களா. தென் இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம். அதில் 6 ஃபீல்டு இருக்குது. இந்த 2 டேபிளையும் மெர்ஜ் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த டேபிள்லேருந்து 2 டீடைல்ஸ், 2 ஃபீல்டு, இந்த இன்னொரு டேபிள்லேருந்துட்டு 2 ஃபீல்டு, அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ அந்த மாதிரி மெர்ஜ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வர முடியும்னு சொல்கிறாங்க. ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு அகாடமி அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் எடுத்துக்கிறோம். இப்போ நியூவாக வந்துட்டு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் டேபிள் அப்பாயின்மெண்ட். அதில் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் அது பிரைமரி கீயாக வச்சுக்கிறோம். தென் டியூட்டி, அதுக்கப்புறம் ஏஜ், இந்த 3 ஃபீல்டு. ஓகேங்களா. இந்த 3 ஃபீல்டு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பாரு. வேல்யூஸ் கொடுத்துட்டு 1 பெர்ஃபெக்ட் 17 கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செகண்ட் ரெக்கார்டுக்கு அவங்களுடைய டியூட்டி, சரி அவங்களுடைய டியூட்டி என்ன அப்படின்னா செக்ரட்டரி, அவங்களுடைய ஏஜ் வந்து 16. அந்த மாதிரி 2 ரெக்கார்டு வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெக்கார்டு 1 பெர்ஃபெக்ட் 17, செகண்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி 16, அவங்களுடைய ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்துட்டு அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற டேபிள். ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லையும் நம்ம வந்து ரோல் நம்பர் இருக்கும், ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும், அவங்களுடைய கிரேடு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ஆவரேஜ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இந்த 2 எப்படி மெர்ஜ் பண்ணுறதுன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருமா. எக்ஸ்க்யூட் செலக்ட் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பர் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்கிற ரோல் நம்பர். அதேமாதிரி ஸ்டூடெண்ட் டாட் எஸ் நேம்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நேம். தென் அப்பாயின்மெண்ட் டாட் டியூட்டி அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற டேபிள் இருக்கிற அந்த டியூட்டிங்கிற ஃபீல்டு, அப்புறம் ஏஜுங்கிற ஃபீல்டு, இந்த 4 ஃபீல்டு எடுத்துகிட்டு வரோம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்பாயின்மெண்ட் இந்த 2 டேபிள். ஓகேங்களா. டோட்டலாக ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட்டுடைய நேமு, அவங்களுடைய டியூட்டி, அவங்களுடைய ஏஜ், இந்த 4 வரும். ஃபஸ்ட்டு ரோல் நம்பரும் நேமும் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். டியூட்டி, ஏஜ் அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா. அதில் கண்டிஷன் பாருங்கள். வேர் ஸ்டூடெண்ட் டாட் ரோல் நம்பர் ஈக்குவல் டு அப்பாயின்மெண்ட் டாட்
ரோல் நம்பர். அப்போ ஸ்டூடெண்ட் ரோல் நம்பரும் அப்பாயின்மெண்ட் ரோல் நம்பர் 2 மேட்ச் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டில் ரோல் நம்பர் 1 இருந்துச்சுன்னா அப்பாயின்மெண்ட்லேயும் 1, அப்போ தான் அவங்களுடைய ரெக்கார்டு வந்து மேட்ச் ஆகும். ஓகேங்களா? இதில் நம்ம 6 ரெக்கார்டு என்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுலேயும் கம்பல்சரி 6 ரெக்கார்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரோல் நம்பர் மேட்ச் ஆகிற ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த டோட்டல் ரிசல்ட்டில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்போ பாருங்கள், ரோல் நம்பர், எஸ் நேம், டியூட்டி, ஏஜ் கொடுத்துருக்காங்களே, இதில் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்படி கொடுத்தாங்கன்னா இந்த CO = IF0 ஃபார் IN கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது என்ன பர்பஸ்க்குன்னா ஃபீல்டு நேம் வந்து மேலே டிஸ்பிளே ஆகணும். இப்போ வந்து 1, அக்ஸை, பெர்ஃபெக்ட் 17 அப்படின்னா இந்த 17ங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு தெரியும்னா மேலே ஏஜ் அப்படிங்கிற ஃபீல்டு டைட்டில் ஹெட்டிங் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபீல்டுடைய நேம், அதாவது காலமுடைய டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிட்டோம்னா தான் அந்த ரெக்கார்ட் நம்ம ரீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோல் நம்பர் 1, ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்துட்டு அக்ஸை, அவங்களுடைய டியூட்டி வந்து பெர்ஃபெக்ட், அப்புறம் அவங்களுடைய ஏஜ் வந்துட்டு 17. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த், அவங்க செக்ரட்டரி, அவங்களுடைய ஏஜ் வந்து 16. அந்த மாதிரி 2 டேபிளை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போது ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து என்னென்ன ஃபீல்டு எடுக்கணும், செகண்ட் டேபிள்லேருந்து என்னென்ன ஃபீல்டு எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கலாம். கண்டிஷன்ஸ் கொடுக்கும்போது 2லேயுமே ரோல் நம்பர் 2மே சேம் காமன் ஃபீல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்டகிரேட்டிங் கொரி வித் CSV ஃபைல். என்ன மீனிங் அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா கமெண்ட் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற ரெக்கார்ட்ஸை ஆஸ் இட் இஸ் அப்படியே ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு CSV ஃபைலாக ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? கவனிங்க. யூ கேன் ஈவன் ஸ்டோர் த கொரி ரிசல்ட் இன் ஏ CSV ஃபைல். நம்ம வந்து டைரெக்டாக ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணாமல் அந்த ரிசல்ட் வந்து நம்ம CSV ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? This will be useful to display the query output in a tabular format. In the following example, using Python script, the student table is sorted gender wise. ஓகேங்களா? இந்த ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி டேபிள் நம்ம 6 ரெக்கார்ட் 7 ரெக்கார்ட் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லையா, அது ஜெண்டர் வைஸாக சார்ட் பண்ணிவிட்டு டிசைனிங் ஆர்டரில் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? தென் அந்த அரேஞ்சு த ரெக்கார்ட்ஸ் அல்பபெட்டிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த அவுட்புட் வந்து நம்ம ஸ்க்ரீனில் அப்படியே டிஸ்பிளே பண்ணாமல் SQL.CSV அப்படின்னு சொல்லிட்டு CSV ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபைலில் வந்துட்டு நம்ம என்ன அவுட்புட் வருதோ அது வந்து அந்த ஃபைலில் CSV ஃபைலில் ஸ்டோர் ஆகிக்கும். நம்ம அந்த CSV ஃபைல் நமக்கு எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கான ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். D = ஓப்பன் ஆஃப்னா நம்ம C ட்ரைவில் நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாமே ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாமே C ட்ரைவில் ஸ்டோர் ஆகும். அதுக்காக தான் C ட்ரைவில் பைத்தான் ப்ராஜெக்டில் SQL.CSV அப்படிங்கிற ஒரு ஃபைல் ரைட் மோடில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரைட்டர் யூஸ் பண்ணி அது நமக்குடைய அவுட்புட்டை வந்துட்டு அந்த SQL.CSV அப்படிங்கிற ஃபைலில் வந்து நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதில் பாருங்கள் கமெண்ட்டு, செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் ஆர்டர் பை ஜெண்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆர்டர் பை ஜெண்டர்னா ஜெண்டர் வைஸாக வந்து சார்ட் ஆகும். சரியா? ஃபீமேல் எல்லாம் ஃபஸ்ட்டு, அப்புறம் மேல். அதை நம்ம அசெண்டிங் ஆர்டர் கொடுக்குறோமா டிசைனிங் ஆர்டர் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பொறுத்து மேல் ஃபீமேல் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேங்களா? தென் நேம், ஸ்டூடெண்ட் எஸ் நேம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வந்துட்டு அல்பபெட்டிக் ஆர்டராக வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் கர்சர் டாட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்னென்னா இந்த டைட்டில் காலமுடைய டைட்டில் கொடுத்தோம்னா தான் நம்ம என்னென்ன காலம் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பர்பஸ்க்காக தான் ஒரு காலம் ஹெட்டிங் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒவ்வொரு கொடுக்கக்கூடிய இது வந்து ரைட் ரோ ஐட்டம் கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொரு ஐட்டமும் வந்து ரோ வைஸாக வந்துட்டு ரைட் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். எகெயின் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபார் லூப் யூஸ் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ ரோல் நம்பர், எஸ் நேம், ஸ்டூடெண்ட் நேம், கிரேடு, ஜெண்டர், ஆவரேஜ், பர்த் டேட், இந்த ஆர்டரில் வந்து மேலே வருது டைட்டில், அப்புறம் கீழே வரக்கூடியது ஒவ்வொன்றா ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு ரோல் நம்பர் வைஸாக. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுடைய நேம் வைஸாக வந்துட்டு அவங்க இது கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் வைஸாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கனால மேல் எல்லாமே மேலே வந்து பிரிண்ட் ஆகிக்கும், அப்புறம் ஃபீமேல் வந்து கீழே பிரிண்ட் ஆகும். அதனால தான் ரோல் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். 1 2 3 அப்புறம் 7 அப்புறம் 5 அப்புறம் 6 அப்புறம் 4. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு மேல் ஃபீமேல் வைஸாக வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால அந்த மேல் ஃபீமேல் வைஸில் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேம் வந்து அல்பபெட்டிக் ஆர்டர். அப்போ மேல் கேண்டிடேட் மேல் ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அல்பபெட்டிக் ஆர்டர், அவங்க கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபீமேல் அவங்க வந்து அல்பபெட்டிக் ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டோட்டலாக ஸ்க்ரீனில் அவுட்புட் வருது இல்லைங்களா, இதை அப்படியே நம்ம CVC ஃபைலாக நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கிளியராமா? ஓகே, தேங்க்யூ.